சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த சோதனை நிறைவடைந்தது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், தற்போது ஞானசேகரன் வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றிருக்கு. என்னென்ன பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு? விவரம் என்ன? கடந்த மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்து தற்போது அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகின்றது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவானது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று காலையில் இருந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதேபோல் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவரது வீட்டிலும் விசாரணை மற்றும் சோதனை செய்து வந்தனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ உள்ளிட்ட செல்போன்கள் அடங்கிய முக்கிய ஆவணங்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையில் பெண்ணின் வீட்டில் லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைப்பற்றி தற்போது சோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர். இந்த லேப்டாப் மற்றும் ஆர்டிஸ் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்று IT மற்றும் சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் ஒப்படைத்து விசாரணையானது நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சதீஷ், மேலதிக விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.